நிறைய அனுபவங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆக்டரா தனுஷ் பிரதர் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அதாவது ஸ்க்ரீன்ல ஒரு அசுரத்தனமான நடிப்பு. ஆனா ஒரு இயக்குனரா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இயக்குனர். அதான் நாம் ஆல்ரெடி நாங்கள் ஆடியோ லான்ச்ல நிறைய பேசியிருக்கோம். ஐ திங்க் அது திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேல ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஹியூமன் பீயிங். அவ்வளோ அவங்க கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் அவ்வளோ சந்தோஷமா அழகா அவங்கள வச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் எங்க ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சரி, எங்க யூனிட் எல்லாரையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாரு. அண்ட் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன். என்னன்னா திடீர்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு பேக்கப் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ரோட்டு கடையில் நின்று எங்க சாப்பிடுவோமா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் திடீர்னு காலையில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா பைக் 2 வச்சுட்டு நாங்கள் பைக்கில் போய் ஷூட்டிங் போனது உண்டு. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். ஏன்னா நம்ம நிறைய பேர் அவ்வளோ யதார்த்தமாக இருக்கிறது இல்லை. பட் ஹீ இஸ் வெரி வெரி ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ லாயல் ஃபேன்ஸ் பிரதர். ஸோ இன்னும் எப்படி தனுஷ் பிரதர் ஒரு நல்ல ஒரு ட்ரூவான பர்சன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஒருத்தர் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. எந்த லெவலுக்கு வேணா போய் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஏன்னா பிகாஸ் நான் பழகுனப்போ திடீர்னு என்னோட ரெட்டத்தலை, அடுத்த படம் ரெட்டத்தலையில தனுஷ் பிரதர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கண்ணம்மா கண்ணம்மா அது ரிலீஸ் ஆயிருக்கு. அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அது எப்படின்னா படம் முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு பாட்டு மட்டும் இருந்துச்சு. அதை நான் டீம் ஃபுல்லாகவே தனுஷ் பிரதர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. பிகாஸ் ஆல்வேஸ் நான் ஆப்ளிகேஷனாக யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். பட் எல்லாரும் சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் போய் கேளுங்க, தனுஷ் பிரதர் உங்களை ரொம்ப பிடிக்கும், அவரை நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னாரு. ஸோ போய் டியூனை போட்டு காமிச்சிட்டு அவர் ரசிச்சுட்டே இருந்தார். அப்புறம் டியூனை போட்டு, இல்லை பிரதர் நீங்கள் பாடினா நல்லா இருக்கும், பண்றேன் பிரதர் அப்படின்னாரு. உடனே இப்போ எப்படி நான் அவருக்கு பண்றேன்னு சொன்னனோ, ஸோ அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் பாருங்க, நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜெஸ்டர் பிரதர். தேங்க்யூ ஸோ மச்.